ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கதிர்வாய். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தளபதி விஜயும் த்ரிஷாவும் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு ஒன்றா போனாங்க. அது எவ்வளோ பெரிய வைரலாச்சு, எவ்வளோ பெரிய விமர்சனம் பண்ணாங்க நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இப்போ அது முடிஞ்சு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ த்ரிஷாவுக்கு பாதி மணிக்கு பிரச்சனை போயிட்டு இருக்கு. என்னடா நடக்குது? தளபதி விஜய் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் குடும்ப பிரச்சனை, ஒரு பக்கம் த்ரிஷா பிரச்சனை, நடுவில் மாட்டி முடிச்சுக்கிட்டு இருக்காரு. நாங்கள் என்னதான் பண்ணுறோன்னு தெரியல. ஆனால் தளபதி விஜய் நான் சொல்கிறேன், இந்த பிரச்சனை நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறமா நம்ம பசங்க கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா த்ரிஷாவுக்கு பாதி மணிக்கு பிரச்சனை போயிருக்கு. ஒரு அவார்டு ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா குந்தவை போட்டோ வந்து ஸ்டைலில் காமிச்சேன், உங்களை பற்றி சொல்லுங்கன்னு சொன்னதுக்கு அவளை நக்கலா பேச நமக்கு தெரியும். அதை கொஞ்சம் பேசுனதுனால த்ரிஷா கோபப்பட்டு பார்த்திபனை விமர்சனம் பண்ணாங்க. பதிலுக்கு பார்த்திபன் வந்து மன்னிப்பு கெடுக்குன்னு சொல்லிட்டாரு. இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் வீடியோ வந்து போட்டிருக்கேன். நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? நான் உண்மையை தானே சொன்னேன், அதை நிறைவேறி வரவேற்று கை தட்டினாங்க. இந்த மாதிரி தொடர்ந்து த்ரிஷா மேலே குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. பதிலுக்கு த்ரிஷா வந்து பார்த்தீங்கன்னா விமர்சனம் பண்ணிக்கிட்டே தாங்க. இப்படியே இப்போ இண்டஸ்ட்ரியில் இப்படியே ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. என்னென்னா நடக்கும் பிரச்சனைன்னு தெரியல. இது எங்கே போய் முடிய போகுது தெரியல. இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடாமல் தளபதி விஜய் தான் பிரச்சனை மாதிரி இருக்கு. எலெக்ஷன் டைம்ல இந்த மாதிரி பிரச்சனை தேவையான்னு தெரியல. கொஞ்சம் அமைதியாக இருக்கப்பா.